ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் இன்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11ஓட செகண்ட் ஹாஃப். ஸோ இதில் நம்ம ஆப்ரேஷனும் பேராஸ் 46A நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டு மார்க் டெஸ்ட் பேப்பர் நம்பர் 2 ஃபார் Jan 26 இதில் ஃபஸ்ட்டு கம்பல்சரி கொஷினாக நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொஷின் தான் இருக்கும். ஸோ AS 11 தான் இருக்கும். நான் இப்போ இது வரைக்கும் நடத்தின இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் ரொம்ப வந்து கான்செப்ட் கிளாரிட்டியோடு இருக்கீங்க. நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு செகண்ட் வீடியோ வந்துருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மஸ்ட்டு சால்வ் கொஷின் இதாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் என்னது கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, போய் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு ஹாஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஹோட்டல், சரியா? என்னுடைய ஹோட்டலோடைய இதுக்கான ஆஃபீஸ், அஃபிஷியல் பர்பஸ் எல்லாமே, இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே என்ன தான் இருக்குது அப்படின்னா, சென்னையில் தான் இருக்குது. இங்கே இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ எங்கே என்னோட பிரான்ச்சை அடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன்னா, 2 யூனிட் நான் வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி 2 யூனிட் வந்து 2 கண்ட்ரியில் வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதில் ஃபஸ்ட் யூனிட் வந்து துபாயிலையும், செகண்ட் யூனிட் வந்து யூஎஸ்ஏலையும் நான் ஓப்பன் பண்ணுறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் எங்கே? துபாயில், செகண்ட் யூனிட் யூஎஸ்ஏல. இப்போது இந்த துபாயில் இருக்கிற யூனிட்டு இதில் எல்லாமே இதில் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் இதில் வாங்குகிற குட்டி குட்டி விஷயம், அண்ட் தென் இன்வென்ட்ரி, இந்த மாதிரி இந்த துபாயில் இருக்கிற யூனிட்டுக்கு ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே யார் கிட்ட நடக்குது அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸை கிட்ட தான் நடக்குது. எங்கே? சென்னையில். ஆனால் யூஎஸ்ஏல இருக்கிற யூனிட் இருக்குல்ல, யூஎஸ்ஏல வச்சிருக்கலாம் யூனிட்டு, இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே அவங்களுடைய பர்பஸ் எல்லாமே யூஎஸ்ஏல இருக்கிறவங்களே பார்த்துக்கிறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டே வந்து டிபெண்ட் பண்ணி, அங்கே இருக்கிற ப்ராடக்டே வாங்கி, ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணி, ஸோ அப்போது அங்கே செகண்டாக யூஎஸ்ஏல இருக்கிற யூனிட் எல்லாமே என்னது, யூஎஸ்ஏல இருக்கிற அந்த பிரான்ச்சையே என்ன பண்ணுறாங்க, அவங்களே எல்லாமே பார்த்து முடிச்சுக்கிறாங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், அதுக்கப்புறம் என்னது எல்லா ஆப்ரேஷன்ஸும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் நான் இன்டெக்ரல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ துபாய் யூனிட்டு ஃபுல்லாகவே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? சென்னையை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சென்னையோட டெசிஷன் தான் இதில், கரெக்டாக? ஹெட் ஆஃபீஸோடைய டெசிஷன் தான் இதில் இதுதான் என்னதுன்னா இன்டெக்ரல் ஆப்ரேஷன். யூஎஸ்ஏ என்னது, எல்லாமே அதோடைய லோக்கல் மார்க்கெட் அந்த பர்பஸ் எல்லாமே அதுவே பண்ணிக்குது. ஸ்டார்டிங்கில் நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். அப்போ இதுக்கு பேர் தான் என்னென்னா நான் இன்டெக்ரல் ஆப்ரேஷன். ஹெட் ஆஃபீஸ் இது டிபெண்ட் பண்ண இல்லை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் நம்ம எப்படி வந்து இன்டெக்ரல் ஆப்ரேஷனுக்கு அக்கௌண்ட் பண்ணணும், நான் இன்டெக்ரல் ஆப்ரேஷனுக்கு அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ ஃபாரினேனா இப்போ துபாயில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், திரம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யூனிட் இந்த மாதிரி 40 திரம்ஸ் 50 திரம்ஸ்னு திரம்ஸில் இருக்கும். அப்போ யூஎஸ்ஏனா டாலரில் இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி நம்மளுடைய ஃபாரின் பிரான்ச்சில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டை நம்மளுடைய ஐஎன்ஆர் படி நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த பிரான்ச் எப்படி ஒர்க் பண்ணுது, அதோடைய டிபெண்டன்சி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோன்னா ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம பார்த்துட்டு வரலாம். இன்டெக்ரல் ஃபாரின் ஆப்ரேஷன் அண்ட் தென் நான் இன்டெக்ரல் ஃபாரின் ஆப்ரேஷன் ரெண்டுமே. ஃபஸ்ட்டு இதோட நேச்சர் பார்த்தோன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இது ஜஸ்ட் என்னது ஹெட் ஆஃபீஸோடைய எக்ஸ்டென்ஷன். பட் இதோட நேச்சர் என்ன, இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, கரெக்டாக? அடுத்து நம்ம இதோடைய எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்கே பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் இதோட எக்ஸ்சேஞ்சை ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் ரெமிட்டன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, எஃப்சிடிஆர் அக்கௌண்ட். இதோடைய ஃபோக்கஸ் எல்லாமே, இதோடைய ஃபோக்கஸ் இன்டெக்ரல் ஆப்ரேஷனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸாக இருக்கும். ஏன்னா எல்லாமே என்ன தான் ஹெட் ஆஃபீஸை டிபெண்ட் பண்ணி அது சொல்கிற ஆப்ரேஷன்ஸ் படி தான், அது சொல்கிற டெசிஷன் படி தான் இது வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதனால இது என்ன, இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது வந்து இதுக்கு தனியாக இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். பட் இங்கே என்னது, நம்ம ஸ்டார்டிங் மட்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம வேலை. ஸோ அதனால் இது என்ன பண்ணால் போதும், இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ பார்க்கலாமா என்னென்னலாம் மாதிரியான ரேட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் ஆப்ரேஷன். இன்டெக்ரல் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ஆசெட் என்னது, ஃபிக்ஸட் ஆசெட் எல்லாமே நம்ம டேட்டா ஃபிக்ஸட் ஆசெட் ஆக்சுவலாக என்னது, நான் மெண்டிட்டரி, கரெக்டாக? நான் மெட்டீரியலுமே என்னது, ஹிஸ்டாரிக்கல், அந்த டிரான்சாக்ஷன் ரேட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்து இன்வென்ட்ரிஸ்னு வரப்போ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். என்னது அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறப்போ ஓப்பனிங் ரேட் என்னவோ அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்.
க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறப்ப க்ளோசிங் என்ஆர்வி ரேட் என்னவோ அதில் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணலாம். க்ளோசிங் ரேட் என்ன, பேலன்ஸ் ஷீட் ரேட் தான். இப்போ பர்ச்சேஸ்னு இடையில ஒரு விஷயம் வருது, இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் ரேட். என்னது ஆவரேஜ் ரேட்? ஆவரேஜ் ரேட்னா என்ன, ஜஸ்ட் ஓப்பனிங் க்ளோசிங் ரேட்டு டிவைடட் பை 2 அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு அசட்டை நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கி டிரான்சாக்ஷன் அன்றைக்கி என்ன ரேட்டோ அதில் போடுறோம். இன்வென்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி 3 டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் மானிட்டரி ஐட்டம்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், க்ளோசிங் ரேட்டில் தான் நம்ம அதை போடணும். கரெக்டாக பேலன்ஸ் ஷீட் அன்றைக்கி என்ன டேட் இருக்கோ அதுதான் போடணும். இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன வரும், எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஏற்படும். இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குல்ல, கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஏற்படும். ஸோ இன்டெக்ரல் ஆப்ரேஷனில் எந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டாலுமே, என்னது இன்டெக்ரல் ஆப்ரேஷனில் எந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டாலும் நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு தான் என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது எப்படி வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபாரின் பிரான்ச்சில் இருக்கிற இந்த ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ஐஎன்ஆருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இது எல்லாமே கொஸ்டினில் இருக்கிறது தான். கரெக்டா? ஸோ என்னென்னலாம் ஐட்டம் இருக்கோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இண்டிவிஜுவல் பேசிஸில் நம்ம பார்த்தோம்ல, இண்டிவிஜுவலாக என்னென்னத்துக்குலாம் என்னென்ன ரேட் யூஸ் பண்ணணும் பார்த்தோம்ல, அதுபடி நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ட்ரையல் பேலன்ஸ்னால் கண்டிப்பாக டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் ஸ்டாக்கில் ஓப்பனிங் ரேட்டு. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்ன ரேட்டில் நான் அதை வந்து பேசிஸாக வச்சு நம்ம என்ன பண்ணுறேன், கன்வெர்ட் பண்ணணும். ஓப்பனிங் ரேட் அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணணும், இந்த காலமில் போடணும். டெபிட்னா டெபிட்டு, கிரெடிட் மணினா கிரெடிட்டில். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். கரெக்டா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். என்ன கிடைக்கும், பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். கரெக்டா? இப்போ அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ். அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் என்னது, எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ். இப்போது நம்மளுக்கு இன்னொரு ட்விஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க. என்னன்னா இந்த ரேட்ஸை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஆக்சுவல்ஸை விட்டுருவாங்க. இப்போ கொஷினில் இதுதான் ஆக்சுவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மேலே இருக்கிற எந்த ரேட்டையும் நம்ம பார்க்கக்கூடாது. இதுதான் ஆக்சுவல் ரேட்னு கொடுத்தா மேலே இருக்க எந்த ரேட்டையும் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கூட்ஸ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ், ரெமிட்டன்ஸ் டு ஹெட் ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட். அதாவது பிரான்ச்க்கும் ஹெட் ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன். அப்போது உனக்கும் எனக்கு தான் தமிழ் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன் அவங்க டேரெக்டாக ஐஎன்ஆர்லேயே அவங்க பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால என்ன ஆக்சுவல் அமௌண்ட்டோ அதை கொடுத்துருவாங்க. அது நம்ம டேரெக்டாக என்ன பண்ணால் போதும், இங்கே போட்டால் போதும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடிஷ்னலாக என்ன நல்லா இருக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி டிப்ரிசியேஷன் இருக்கும். டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் வந்து நம்ம எதுக்கு டிப்ரிசியேஷனோ அந்த அமௌண்ட்டில் போய் என்ன பண்ணணும், இப்போ வந்து இப்போ மெஷினரிக்கு டிப்ரிசியேஷன், மெஷினரி அமௌண்ட் என்ன வந்துச்சோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக் என்னது, நம்மளுக்கு க்ளோசிங் ரேட்டு. ஸோ க்ளோசிங் ரேட் அன்றைக்கி என்ன இருக்கோ நம்ம மல்டி பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். சரியா? இங்கே கொஸ்டின் எழுதிட்டிங்கனாவே அழகாக பார்த்து பாதி வேலை முடிஞ்சிடும். இன்னொரு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆக்சுவல்ஸ், மீதி இந்த ரேட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா ஆவரேஜ் ரேட் வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது பார்த்தாச்சு. இதுக்கு என்ன பண்ணணும்னா அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ரேட் தான் இருக்குது. எப்படியும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு பேலன்ஸ் ஷீட் ரேட் தான். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆவரேஜ் தான் நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ் கொடுக்கலன்னா டிரான்சாக்ஷன் அன்றைக்கி என்ன ரேட்டோ அது. இப்போ அங்கே எப்படி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸை பிஎன்எல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமோ, இங்கே பிஎன்எல் கிடையாது. அதுக்கு பதிலாக ரிசர்வுக்கு என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். என்னது எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸை என்ன பண்ணுவோம், ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அப்போ அடுத்ததான் என்ன நம்ம பார்க்க போகிறோம், பேரா 46E. ஸோ இது என்னென்னு பார்க்கலாமா? இப்போ நான் நார்மலாக என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஃபாரின் ஆப்ரேஷன்ஸில் ஏற்படுற இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் லாஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் கெயின் நம்ம என்ன பண்ணுவோம், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கரெக்டாக? இதை நம்ம நார்மலாக பண்ணிட்டு இருக்கோம். பிஎல்னா ஃபாரெக்ஸ் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட் தான். ஓகேவா? ஸோ நார்மலாக இதான் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? இப்போது இது ஆக்சுவலாக நம்ம ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனி ஃபாரின் லோன் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே ரீபே பண்ணுற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக மேபி 10 years 20 years இந்த மாதிரி வந்து இயர்ஸாக போகும். இப்போ 10 years 20 yearsன்னு பரப்போ இவங்க வாங்கின ரேட் இப்போ இன்றைக்கி தான் அவங்க லோன் வாங்கியிருக்காங்க, 20 yearsக்கு அப்புறம் இதை வந்து ரீபே பண்ணுவாங்க ஃபுல்லாக அப்படின்றப்போ வருஷம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க. அப்படிங்கிறப்போ நல்ல ரியாலிட்டியில் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த 10 rupees அப்படிங்கிறது இன்னைக்கு நான் வாங்குற ஃபர்ஸ்ட் டே வாங்குறப்போ இது 10 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாரின் கரன்சி. ஓகே, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10 rupeesலாம் இருக்காது ஆக்சுவலாக, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ 10 rupees இருக்குன்னா இது 20 years கழிச்சு கண்டிப்பாக என்னவா ஆகும், 50ஆவோ இல்லை 100ஆவோ ஆகும். கரெக்டா? அப்போது இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் வாங்கினது என்னமோ 10 rupees தான் ஒரு டாலருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு 10 years கழிச்சோ 20 years கழிச்சோ 50 rupees. அப்போ இது எல்லாமே இடையில என்னதான்
லாஸ் தானே அவங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஹெவியாக பாதிக்குதுல்ல, இவ்வளோ ஹெவியாக ஒரு லாஸ் ஏற்படுதுல்ல, இது எதை வந்து போய் இம்பேக்ட் பண்ணும்? ஷேர் ஹோல்டருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய ட்ரஸ்ட்டை போய் இம்பேக்ட் பண்ணும். கரெக்டாக? இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னாலே இவ்வளோ லாஸா அப்படின்ற மாதிரி என்ன ஆகிடும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாலே இவ்வளோ லாஸா அப்படிங்கிற ஒரு மார்க் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு தான் என்னது, இந்த மாதிரி ஒரு ஹெவி லாஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு தான் என்ன ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பேரா 46A இந்த ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. இப்போ புரியுதா ஏன் அந்த ஆப்ஷன் அப்படின்ட்டு? ஓகே. ஸோ நார்மலாக எப்போதுமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸை பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் ரியல் லைஃப் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் வந்து ஒரு மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸை வந்து எடுப்பாங்க. ஸோ அது 5 to 10 years ஆகும். அதனால எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன ஆகும், ஹெவியாக வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகும். இந்த மாதிரி வந்து 1 yearக்கான லாஸே எப்படி ரொம்ப வந்து பிஎன்எல் ஹிட் பண்ணும். ஸோ அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கும், அன்ஸ்டேபிளாக மிஸ்லீடிங்காக போயிடும். இதனால என்ன ஆகிடும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எக்ஸ்சேஞ்ச் ரேஸே இவ்வளோ வந்து அதிகமாக வந்து பிஎன்எல்ல காட்டுது. ஸோ அந்த லாஸ் என்ன ஆகிடும், அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் என்னது குறைஞ்சிரும்ல, எக்ஸ்சேஞ்ச் லாஸாக இவ்வளோ இருந்தா. ஸோ இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு தான் என்னது இந்த ஆப்ஷன் பேரா 46A அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் இட்ஸ் நாட் மண்டேட்டரி, இட்ஸ் நாட் கம்பல்ஷன், இட்ஸ் ஒன்லி அன் ஆப்ஷன். என்னது, இட்ஸ் ஒன்லி அன் ஆப்ஷன். அப்போது இந்த பேரா 46A வந்து யூஸ் பண்ணணும்னு என்னென்ன கண்டிஷன் வந்து ஒரு கம்பெனி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? அதுக்கு ஃபஸ்ட்டு அது மனிடரி ஐட்டமாக இருக்கணும். என்னவா இருக்கணும், மனிடரி ஐட்டமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ஃபாரின் கரன்சியில் இருக்கணும். அப்புறம் லாங் டேர்மாக இருக்கணும். அப்புறம் அந்த கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கணும் பேரா 46A. இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுறப்போ பேரா 46A அந்த கம்பெனிக்கு அப்ளை ஆகும். அப்படி இது வந்து 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா என்ன ஆகும், நார்மலான ஏஸ் லெவலில் என்ன ஆகிடுது, அவங்களுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் எல்லாமே பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இது பிஎன்எல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அது பாதிப்பு தான் ஆகும். கரெக்டாக? இப்போ இது என்னது, மண்டேட்ரி கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆப்ஷன். இது அவைல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னது ஒரு பெனிஃபிட் இருக்கும். நான் என்ன வந்து ஓவர்வியூவில் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பேரா 46A வந்து ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது 2 கேஸ். ஒன்று டிப்ரிஷபிள் அசெட், இன்னொன்று அதர்ஸ். இந்த 2 கேஸ்லையும் எப்படி இந்த பேரா 46A வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேஸ் 1. இப்போது டிப்ரிஷபிள் அசட்டுக்காக அந்த லோன் வாங்கியிருக்காங்க. என்னது, டிப்ரிஷபிள் அசட்டுக்காக லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கம்பெனியில் ஏற்படுற எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸை அசட்டோட என்ன பண்ணிக்கலாம், அவங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஈடு பண்ணிக்கலாம். ஸோ அசட்டுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் போட்டு அது இப்போ எக்ஸ்சேஞ்ச் லாஸ்னா என்ன பண்ணிக்கணும், அசட்லேருந்து லெஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்சேஞ்ச் கெயின்னா என்ன பண்ணிக்கணும், அசட்டில் கொண்டு போய் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இது போட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணிக்கலாம், டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த இடத்துல வேற எந்த அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணல. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிப்ரிஷபிள் அசட்டாக இருந்தால் என்னது, அசட்டோடைய காஸ்ட்லேயே நம்ம எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸை ஆடோ லொஸோ பண்ணிக்கிறோம், கெயின் ஒரு லாஸ் மாதிரி. ஓகேவா? ஓகே. இது ஏன் நம்ம பண்ணுறோம், ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸே எதனால தான், அந்த அசெட்னால தான். ஸோ அதிலே என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அதிலே ஒரு பார்ட் ஆஃப் த காஸ்ட்டை என்ன பண்ணிடுறோம், இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுறோம். இதனால எனக்கு பிஎன்எல்ல அவ்வளோவா இம்பாக்ட் இருக்காது. இப்போ கேஸ் 2 பார்த்தோன்னா என்னது, கேஸ் 2 பார்த்தோன்னா இந்த மாதிரி அதர் பர்பஸ்னு வரப்போ என்னது, அதர் பர்பஸ் டிப்ரிஷபிள் அசட் இல்லாமல் அதர் பர்பஸ்க்கு நான் லோன் வாங்குறேன். அப்போ நான் அந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸை எங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபாரின் கரன்சி மனிட்டரி ஐட்டம் டிரான்சாக்ஷன் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அசட்டோட வந்து செட் ஆஃப் ஆகிடுது, அசட்டோட வந்து நம்ம அதை வந்து மெர்ஜ் பண்ணிடுறோம். இது ஆக்சுவலாக என்ன ஆக்சுவலாக ஒரு அக்கௌண்ட் அப்படின்னா இது ஃபாரின் கரன்சி மனிட்டரி ஐட்டம் டிரான்சாக்ஷன் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட்டு. இது லாங் டேர்ம் ஃபாரின் ஐட்டம்ஸ், அதாவது இந்த மாதிரி பேரா 46A அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ டெம்பரவரியாக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட். நம்ம பிஎன்எல்ல போடுறனால அது நம்மளுக்கு ஹெவியாக இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறனால தனியாக நம்ம ஒரு அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம அதில் தள்ளிடுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் சார்ஜிங் தம் இன் பிஎன்எல் நம்ம என்ன பண்ணிடுறோம், டெஃபர் த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் இன் திஸ் அக்கௌண்ட். அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸை டெஃபர் பண்ணிடுறோம். அதை என்ன பண்ணிடுறோம், ரிமைனிங் பீரியடுக்கு அமௌண்டைஸ் பண்ணிடுறோம். இதை என்ன பண்ணுறோம், ரிமைனிங் பீரியடுக்கு அமௌண்டைஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக நம்மளுடைய என்ட்ரி என்னவா இருக்கும், இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டு லோன் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேட்லையும் அதை வந்து நம்ம பண்ணுவோம். இது ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபாரெக்ஸ் டிஃபரன்ஸ் டு ஃபாரெக்ஸ் லோன் அக்கௌண்ட். இதே ப்ராஃபிட் வந்து நான் கீழே போட்டுப்போம் ஃபாரெக்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ இது நம்ம நார்மலான பார்த்த என்ட்ரி, கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இதே வந்து ஃபாரெக்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துன்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இது நார்மல். பட் பேரா 46A அவைல் பண்ணுறனால என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டிப்ரிஷபிள் அசட்டாக யூஸ் பண்ணுறோம். என்னது, டிப்ரிஷபிள் அசட்டாக யூஸ் பண்ணுறனால நம்ம என்ன பண்ணல,
பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை ஃபர்ஸ்ட்டில். அப்போ நம்ம எதோட செட் ஆஃப் பண்ணோம், அசட்டோட வேல்யூலேருந்து குறைச்சிக்கிட்டோம். கரெக்டாக? இப்போ அசட்டோட வேல்யூ குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அசட்டை டெபிட் பண்ணி ஃபாரெக்ஸ் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போகணும். கரெக்ட் தானே? இப்போ நான் அசட்டில் இருக்கிறனால டிப்ரிசியபிள் அசட்டுன்றனால நான் இப்படி பண்ணுறேன். இதே அதர்ஸாக இருந்தால் என்ன சொன்னேன், இந்த எஃப்சிஎம் ஐடிடி அக்கௌண்ட், அதாவது ஃபாரின் கன்சியூம் ஐட்டம் டிரான்சாக்ஷன் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சொன்னேன்னா, ஸோ அப்போ அதே மாதிரி அந்த அக்கௌண்ட் டெபிட் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட். இது நம்மளுக்கு இது லாஸாக ஏற்படுறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ரெண்டையும் டெபிட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதே வந்து கெயினாக இருந்துச்சுன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆகிடும். கரெக்ட் தானே? ஓகே, இதுதான் வந்து என்னன்னா கோரான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா, இந்த மாதிரி கம்பெனி இருக்காங்க, இந்த கம்பெனி லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பேரா 46A அவைல் பண்ணலைன்னு சொல்லியிருப்பாங்க. பேரா 46A அவைல் பண்ணலன்னா அது என்னது, அப்போ வெறும் AS11 நார்மலாக நம்ம என்ன பண்ணணும், எப்போது பண்ணுறது மாதிரி போட்டு பிஎன்எல் கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ செகண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, பேரா 46A அவைல் பண்ணியிருக்காங்க பட் டிப்ரிசியபிள் அசட்டுக்குன்னு. ஸோ அப்போ கேஸ் 1 நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், கேஸ் 1 என்ன யூஸ் பண்ணுவோம், அசட்டோடய கொண்டு போய் மேட்ச் பண்ணோம். கரெக்டாக? ஸோ லாஸ்ட்னா அசட் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட், அது கெயின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட் டு அசட் அக்கௌண்ட். ஸோ அசட்லேயே நம்ம வந்து அது என்ன பண்ணிடுறோம், அந்த காஸ்ட்டை நம்ம மேட்ச் பண்ணிடுறோம். அடுத்தது தேர்டு, பேரா 46A அவைல் பண்ணியிருக்காங்க பட் அதர் தான் டிப்ரிசியேஷன், அதர் வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், அப்போ தான் என்ன என்ட்ரி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மானிட்டரி ஐட்டம் டிரான்சாக்ஷன் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? அப்போ தான் வந்து இதில் நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்கும். ஸோ இது மூணுத்துக்குமே தான் கொஷின் வந்து கேட்பாங்க. நம்மளை கஷ்டப்படணும்னு நினச்சா இந்த கொஷின் வரும். ஏன்னா இது ரொம்ப டீட்டெயிலிங்கான ஒரு விஷயம் இல்லை, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இதில் இன்னும் ஒரு குட்டி பாயிண்ட் இருக்குது. என்ன குட்டி பாயிண்ட் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இத்தனை வருஷம் போகிறனால கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது எப்படி என்ட்ரி போடணும், நம்ம ஃபினான்ஸ் காஸ்ட், எப்படி ஃபினான்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட்டும் நம்மள்கிட்ட என்ன ஆகிடுது, பணம் போகுது. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். கரெக்டாக? ஸோ இன்ட்ரெஸ்ட் இது எந்த மாதிரியான கேஸ் இருந்தாலும், எந்த மாதிரியான பேரா 46A சூஸ் பண்ணாலும் என்னது இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ அவங்க பே பண்ணி தான் ஆகும். அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, $1 lakh நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவ்வளோ பர்சன்டேஜ்னு இன்ட்ரெஸ்ட், இப்போ 3% வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்டூ 3 போட்டு பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு க்ளோசிங் ரேட் என்ன அப்படின்னு பார்ப்பேன். பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு க்ளோசிங் ரேட் இப்போ $50 போட்டிருக்கு $1. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 3% இன்டூ 50 அப்படின்னு போட்டுவேன். இப்போ என்ன வந்திருக்கும், நான் இதுதான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்படி தான் வந்து என்ட்ரி போடணும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் பேரா 46A. ஸோ த என்டையர் AS11 கவர்ட் 100%. ஸோ இனிமேல் உங்கள் வேலை என்ன, ஜஸ்ட் ஒர்க் அவுட். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம்.